தமிழ் சினிமாவின் வசந்த கால இசையமைப்பாளர் அப்படின்னா ஏஎம் ராஜா அவர்களை சொல்லுவேன். அவருடைய பீரியட்ல வந்த பாடல்கள்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏஎம் ராஜா அவர்கள் இசையமைத்த மெலடி பாடல்களுடைய ஸ்பெஷல் பிளேலிஸ்ட் உங்களுக்காக. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட்டு பாடவா, பாடம் சொல்லவா அப்படின்ற பாட்டை கேட்குறப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த காதல் கடலுக்குள்ள குதிச்சிருப்பீங்க. பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா. பலருக்கும் கவுண்டமணியாலையும் சத்யராஜாலையும் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மாசிலா உண்மை காதலி அப்படின்ற பாட்டு இருக்குல்ல, அது ஆக்சுவலா கம்போஸ் பண்ணது இவருதான். மாசிலா உண்மை காதலி. நல்ல கிளாசிக்கல் பாடல்களை விரும்பி கேட்கிறவங்க நீங்க அப்படின்னா பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும், அது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஜெமினி கணேசன், சாவித்ரி அம்மா இவங்களுடைய லவ் ஸ்டோரியை சொல்ற ஒரு பாட்டு, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு வாராயோ வெண்ணிலாவே. இரவு நேரங்கள்ல நீங்க இதை கேட்கிறப்ப உங்க இரவு வந்து அவ்வளவு அழகா மாறும். தன் பிடிவாதம் விடாது, என் மனம் போல் நடக்காது. சிங்கிளாவே இருந்தா ஹாப்பியா இருக்க முடியுமா அப்படின்னு இப்ப நிறைய பேர் கேட்கிற கேள்விக்கு அப்பவே வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அதுவும் ஏஎம் ராஜா அவர்களுடைய இசையமைப்புல தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்ற பாட்டு. தனிமையிலே இனிமை காண முடியுமா. எத்தனையோ காதலர்கள் இன்றும் தங்கள் காதலை கொண்டாட ஓஹோ எந்தன் பேபி அப்படின்ற பாட்டை வந்து யூஸ் பண்றாங்க. ஓஹோ எந்தன் பேபி, நீ வாரா எந்தன் பேபி. உங்களுக்கு ஏஎம் ராஜா அவர்கள் இசையமைத்த பாடல்கள்ல ரொம்ப பிடித்த பாடல் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தலைமீவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம்.